Hi friends and welcome to my YouTube channel. இந்த வீடியோல நான் எதை பத்தி பார்க்க போறேன்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ் பத்தியும் ஒரு 3 பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் பத்தினா இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் போன வீடியோஸோட கண்டினியூஷனா இருக்கு. அந்த வீடியோஸோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் ஈஸியா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ பைத்தானில் எல்லா வேல்யூக்கும் கண்டிப்பாக ஒரு டேட்டா டைப் இருக்கும். இந்த பைத்தானில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா பைத்தான் நம்பர்ஸ். இப்போது இண்டீஜர்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இந்த 3 எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா பைத்தான் நம்பர் கேட்டகரியில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் கிளாஸஸ்ன்னு என்ன பண்ணுறோம்னா இது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பர் எந்த கிளாஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இஸ் இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸில் தான் இருக்கா நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தோம்னா இஸ் இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பைத்தானில் இருக்கிற லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் என்ன பார்த்தோம்னா அது ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ கொஞ்சம் ஐட்டம்ஸை நம்ம ஆர்டராக சீக்வன்ஷியலாக நம்ம அடுக்கி வச்சுருந்தோம்னா அதான் என்ன சொல்கிறோம்னா லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இது என்னன்னு பார்த்தோம்னா பைத்தான்லேயே ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம், ரொம்ப நிறைய யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு டேட்டா டைப். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே சேம் டைப்பில் இருக்கணும்னு இல்லை. அதே நேரத்தில் இந்த லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு டிக்ளேர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா a which is equal to 3, 5.6 கூகுள். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா லிஸ்ட் மியூட்டபிள். அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த பைத்தானில் இருக்கிற டியூப்பிள் என்னன்னு பார்க்கலாம். டியூப்பிள் என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு ஆர்டர்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். இது எப்படின்னு பார்த்தோம்னா அந்த லிஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் டியூப்பிள் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த டியூப்பிள்ஸ் இம்மியூட்டபிள். அதாவது இந்த டியூப்பிள்ஸை ஒருக்க கிரியேட் பண்ணால் நெக்ஸ்ட் மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ இந்த டியூப்பிள்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பேரந்தீசஸ் வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா t which is equal to parenthesis of 6 hello 2 plus 5j. நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பேசிக்கான ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா s into s minus a into s minus b into s minus c divided by 2. இந்த ஃபார்முலா இல்லை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஒவ்வொரு வேல்யூஸையும் கண்டுபிடிச்சு என்ன பண்ண போகிறோம்னா அவுட்புட்டில் கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா 3 சைட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட்டில் கொடுக்க போகிறோம். a which is equal to float of input of enter the first side. b which is equal to float of input of enter second side. c which is equal to float of input of enter third side. இப்போ இதில் ஃப்ளோட் ஏன் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா இந்த வேல்யூஸ் ஒரு வேளை டெசிமல் வேல்யூஸாக கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னு பார்த்தோம்னா இதில் நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். செமி பெரிமீட்டர் s which is equal to a plus b plus c divided by 2. நெக்ஸ்ட் நம்ம ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏரியா which is equal to s into s minus a into s minus b into s minus c into 0.5. நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஏரியாவை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் the area of the triangle is
கமா ஏரியா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபைல், சேவ் ஆல், ரன், திரும்ப ரன், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். என்டர் ஃபர்ஸ்ட் சைடு கேட்குது, நான் 5 கொடுக்குறேன். செகண்ட் சைடு கேட்குது, நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன் 2.4. என்டர் தேர்ட் சைடு 6 கொடுக்குறேன். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 44.4615 இப்படி வந்திருக்கு. இதில் அந்த டெசிமல் வேல்யூக்கு பிறகு 2 வேல்யூ வரணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த இஸ்க்கு பிறகு பர்சன்டேஜ் 0.2f, அதே மாதிரி ஏரியா கிட்டே ஒரு பர்சன்டேஜ் போட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு பிறகு நிறைய வேல்யூஸ் இருக்கிறதுக்கு பதிலாக வேற 2 வேல்யூ மட்டும்தான் வரும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் கொடுத்தோம்னா திரும்ப சேம் வேல்யூஸை கொடுக்குறேன். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா டெசிமல் பாயிண்ட் பிறகு 2 வேல்யூ மட்டும்தான் இருக்கு. இப்போ நாம இன்னொரு பேசிக் ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ல என்ன பண்ண போறோம்னா 2 வேரியபிள்ஸை ஸ்வாப் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ x = 20, y = 13 இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை வந்து அவுட்புட்டில் வரணும். அது எப்படி வரும்னு பார்த்தோம்னா x = 30, y = 20 2 நம்பர்ஸும் இன்டர்சேஞ்ச் ஆகி வரும். இப்போ அதுக்குள்ள ப்ரோக்ராம் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா x = input of enter the value of y னு போடுறேன். சாரி, enter the value of x னு போடுறேன். y = input of enter value of y னு போடுறேன். இப்போ இல்லை ஏன் நான் வந்து இன்புட் மட்டும் போட்டிருக்கேன்னு பார்த்தோம்னா இதில் வந்து அந்த இன்ட் டைப் எதுவுமே டிஃபைன் பண்ண தேவையில்லை. அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா அந்த இன்ட்டை நான் வந்து இதில் வந்து டிஃபைன் பண்ணலை. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டெம்ப் பண்ணி ஒரு டெம்பரரியான வேரியபிள் நான் என்ன பண்ண போகிறேன்னு டிஃபைன் பண்ண போகிறேன். டெம்ப் which is equal to x. அப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸில் இருக்க வேல்யூ எங்கே போயிடும்னு பார்த்தோம்னா டெம்புக்கு போயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக ஒய்யோட வேல்யூ போடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா இப்போ டெம்பில் இருக்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா நேராக வந்து ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போது ஒய் which is equal to டெம்ப். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அந்த டெம்பில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ எங்கே போயிருக்குன்னு பார்த்தோம்னா ஒய்க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஒய்யோட வேல்யூ எங்கே போயிருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸுக்கு போயிருக்கு. அப்போ என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ ஒய்க்கு போகும், அதே நேரத்தில் ஒய்யோட வேல்யூ எங்கே வரும்னு பார்த்தோம்னா எக்ஸுக்கு வரும். பிரிண்ட் ஆஃப் the value of x after swapping. இதில் நாம் 2 வேலை பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வேலை பண்ணுறேன். இப்படி பிராக்கெட் போட்டுட்டு டாட் ஃபார்மேட் ஆஃப் x னு போடுறேன். பிரிண்ட் ஆஃப் the value of y after swapping. Dot format of y. முடிச்சிட்டு ஃபைல் சேவ் ஆல் கொடுக்குறேன். ரன் swap to variables. இப்போ எக்ஸோட வேல்யூ நான் வந்து 4 னு கொடுக்குறேன், ஒய்யோட வேல்யூ 3 னு கொடுக்குறேன். இப்போ ஸ்வாப்பிங் பிறகு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ 3 னு வந்திருக்கு, ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 4 னு இன்டர்சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். இந்த மெத்தடில் கிடைக்கிற அவுட்புட்டும் இன்னொரு மெத்தடில் கிடைக்கிற அவுட்புட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தோம்னா அந்த மெத்தட் மட்டும்தான் டிஃபரெண்ட்.
இப்போ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா அந்த ஃபார்மேட் ஆஃப் எக்ஸ் இருக்கிறத அழிச்சிட்டு அந்த டாட்டையும் அழிச்சிட்டு கம்மா எக்ஸ்னு போடுறோம். அதே மாதிரி டாட் ஃபார்மேட் ஆஃப் ஒய்னு இருக்கிறத அழிச்சிட்டு கம்மா ஒய்னு போடுறோம். போட்டு முடிச்சுட்டு இந்த ப்ராக்கெட்டையும் அழிக்கிறோம். முடிச்சுட்டு ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு ரன் swap two variables. x வேல்யூல 3 கொடுக்குறேன், y வேல்யூல 4 கொடுக்குறேன். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா சேம் அதான் அவுட்புட் வந்துருக்கு. இப்போ நம்ம இன்னொரு பேசிக்கான பைத்தான் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா ஒரு கேலண்டர் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இந்த கேலண்டரில் நம்ம வந்து இயர் மந்த் கொடுக்குற நேரம் அதை டேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தோம்னா இம்போர்ட் பண்ணுறோம். எதை இம்போர்ட் பண்ணுறோம் பார்த்தோம்னா கேலண்டர் லைப்ரரியை அந்த பைத்தான்லேருந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் கொடுத்தோன்னு என்ன பார்த்தோம்னா அந்த கேலண்டர் லைப்ரரி வந்து இம்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் நாம என்ன கொடுக்குறோம்னா இயர் which is equal to int of input of enter the year. Month which is equal to int of input of enter the month. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா print of calendar dot month of year comma month. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கேலண்டர் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க அதே கேலண்டர் லைப்ரரி ஃபைல் தான். இப்போ மந்த் ஆஃப் இயர் கமா மந்த் இது என்னன்னு பார்த்தோம்னா அது இன்பில்டாகவே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா அந்த கேலண்டர் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்குள்ள ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆல் கிளிக் பண்ணுறோம். ரன் ஆஃப் கேலண்டர் டிஸ்பிளே. ஃபர்ஸ்ட் நம்ம இயர் கொடுக்குறோம், மந்த் கொடுக்குறோம். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த மார்ச்சில் இருக்கிற எல்லா டேட்டையும் என்ன பண்ணால் அது வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவே தான் நம்பிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பைத்தானில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேசிக்கான கான்செப்ட் பற்றியும் டெஃபினிஷன்ஸ் பற்றியும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.